ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. நம்ம எலுமிச்சை பழத்தை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா யூனிக்கான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பழுத்த எலுமிச்சை பழமும் ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துருக்கேங்க. இது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தை நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேங்க. இப்போது எலுமிச்சை பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த விதைகளெல்லாம் எடுத்துடலாம். விதைகள் இருந்துச்சுன்னா கசக்குங்க. அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த விதைகள் எல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா பழத்திலும் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு நம்ம லெமனை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். நீங்கள் ஓப்பன் பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாங்க, இல்லைனா இட்லி பானையிலையும் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். வேகும் போது அதில் பாருங்கள் நல்லா நீர் வந்திருக்கு. அந்த நீரையும் இதிலே சேர்த்துக்கோங்க. நீங்கள் எலுமிச்சை பழத்தை ஓப்பன் பாத்திரத்தில் போட்டு கூட வேக வச்சுக்கலாங்க. அப்படி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சத்தெல்லாம் போயிடும். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் இட்லி பானையில் வேக வச்சு செய்யுங்க. அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த சத்தும் போகாது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் இந்த எலுமிச்சை பழம் வெந்த தண்ணியிலேயே அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். அந்த எலுமிச்சை பழத்தோட தோல், இந்த சதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இது ஒரு 50 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயிலே தான் நல்லா வதக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச எலுமிச்சை பழம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி நீர் இருந்துச்சுல்ல நம்ம வேக வைக்கும் போது, அதனால் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. அந்த ஈரம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்குங்க. காரம் இருக்காது. உங்களுக்கு வேணால் தனி மிளகாய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அதுலேயே நல்லா கரைஞ்சிரும். எக்ஸ்ட்ரா தண்ணின்னு எதுவும் சேர்த்துற வேண்டாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெல்லம் நல்லா இலகி நல்லா இந்த லெமனோடு நல்லா கலந்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பரான எலுமிச்சை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.